ஓம் சாந்தி. வெல்கம் டு பிரம்மகுமாரிஸ். காட்லிவுட் ஸ்டுடியோ வழங்கும் தி நியூ பிகினிங், புதியதொரு தொடக்கம் நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில ஹார்மனி, அதாவது ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இது இருந்தாலே எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாருடைய தேடலாவும் இருக்குங்க. இதுக்காக நிறைய கோவிலுக்கெல்லாம் போறாங்க, மெடிடேஷன் பண்றாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறாங்க. ஆனா நமக்குள்ளேயே இருக்கு, நம்மளே தேடி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கறத பிரம்மகுமாரிஸ் மூலமா ரொம்ப அழகா நமக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம பிகே சிஸ்டர் பிரியா அவங்களோட நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய கேள்விகளுக்கான பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வேலையில பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அது எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது, எப்படி டேக்கிள் பண்ணி நம்ம அமைதியாவும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் அந்த சூழ்நிலைய நம்ம ஏற்படுத்துறது அப்படிங்கறத அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு டாபிக்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப பார்த்தோம்னா 75% இருந்து 90% ஆளுங்க பாத்தீங்கன்னா லேடிஸ் ஆகட்டும் அல்ல ஆண்கள் ஆகட்டும், எல்லாருமே வேலைக்கு போறவங்களா இருக்காங்க, ரொம்ப பிஸியா இருக்காங்க உங்க ஸ்கெடியூல்ல. ஆனா வீட்லயும் பாத்தீங்கன்னாலும் பரபரப்பு, ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா பரபரப்பு, தனக்குள்ளேயே தான் திருப்தி அடையாத ஒரு நிலையிலேயே இருக்காங்க. எதுனாலும் நம்ம ஓகே, நம்ம ஃபைனான்சியலி நம்ம முன்னேறணும், ஆனாலும் ஏதோ ஒரு திருப்தி, ஏதோ ஒரு லேக்கிங், இப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகளோட இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் கேள்விகள் நமக்கு எழுப்பியிருக்காங்க, இமெயில்ஸ் மூலமா வந்திருக்கு. அதுல சில கேள்விகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு. சரி பார்க்கலாமா? கண்டிப்பா. சிஸ்டர், இந்த கேள்வி ராஜ்குமார் நேஷ்வல்ல இருந்து எழுதியிருந்திருக்காங்க, அமெரிக்கால இருந்து எழுதியிருந்திருக்காங்க. இமெயில் வந்திருக்கு. நான் ஒரு கடையில மேனேஜரா இருக்கேன். எனக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு நான் நிறைய சுதந்திரம் கொடுத்திருந்திருக்கேன். ஆனா அவங்க ஏன் முன்னாடி நல்லா பேசுறாங்க, நல்லா பேசி நடிக்கிறாங்க. ஆனா எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா என்னை பத்தி தவறா பேசுறாங்க. இதை நான் ஒருவர் மூலமா நான் எனக்கு தெரிய வந்துச்சு. இதை கேட்கும் போது என் மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்னே சொல்லலாம்ல சிஸ்டர். அதாவது அந்த எம்ப்ளாயி வச்சு நம்ம வேலை செஞ்சும் ஆகணும், வேலையும் நடத்தி ஆகணும். ஆனா அந்த சரௌண்டிங், அந்த அட்மாஸ்பியர் எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது, அவங்கள நாளைக்கு நம்மளை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கோவம் தான் வரும். அடுத்த நாள் போய் பார்த்தா நம்ம இவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது நடக்குது சார்? ஸோ இது இந்த சூழ்நிலை எப்படின்னா ஒரு கான்செப்ட் பத்தி தான், அதாவது பின்னாடி பேசுறத பத்தி தான் இந்த ஒரு சூழ்நிலை. இப்போ பின்னாடி பேசுறது எல்லா இடத்துலயுமே நடக்கிறது. இதுல 2 சொல்யூஷன் இருக்கு. ஒண்ணு இப்போ இவர் சொல்றாரு, அவர் நல்லா சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, அவரால் முடிஞ்சதை செஞ்சிருக்காரு. ஸோ இந்த தரப்புல இருந்து கிளியர். அந்த தரப்புக்கு வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, சரியா? அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை மீட் ஆகல, அந்த தேவை அவங்களுக்கு திருப்தி ஆகாதால ஏதோ ஒரு குறை இருக்கிறதுனால அவங்க பின்னாடி பேசுறாங்க. ஸோ பின்னாடி பேசுறதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு குறையுது, அவங்க எதிர்பார்க்கறாங்க, அது கிடைக்கல, அதனால பின்னாடி பேசுறாங்க. அந்த ஆதங்கத்தை நேரா சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா அவர் தான் பாஸா இருக்காரு, மேனேஜரா இருக்காரு, முதலாளின்றது எதுவும் பேச முடியாது, அதனால பின்னாடி பேசுறாங்க. ஸோ அதுதான் நேச்சுரலா, அதுதான் நம்மளுடைய மனுஷங்களுடைய சுபாவம். நேரா ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னா பின்னாடியாவது சொல்லி தீர்த்துப்பாங்க அந்த குறைய. இது ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொன்னு, அந்த குறை என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது மேனேஜருடைய வேலை, அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. 2வது, எல்லாமே இருந்து கூட சொல்லுவாங்க, அதாவது எல்லாமே நல்லா இருந்தா கூட குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் குறை சொல்ற ஆளுங்க உலகத்துல இருக்காங்க. சோ இது 2வது காரணம், அது காசிப் பண்றதுக்கு, அதாவது பின்னாடி பேசுறதுக்கு இது 2வது காரணம். இப்போ முதல் காரணமா இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இவர் தன்னுடைய மனசையும் தன்னுடைய இமோஷனையும் ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணிக்கணும். இவர் நான் கரெக்டா இருக்கேனான்னு பார்க்கணும், நம்ம ஏதாவது குறை வைக்கிறோமான்னு பார்க்கணும். அப்படியே தெரியல அவருக்குன்னா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒரு மீட்டிங் வைக்கலாம். மீட்டிங்ல இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்து பேசலாம். இந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, கடையில இருந்து ஏதாவது உங்களுக்கு கடை வச்சிருக்கேன்னு சொல்லாரு, அந்த கடையில இருந்து உங்களுக்கு ஏதாவது திருப்தியா இருக்கா, இல்ல உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். எல்லாத்துலயும் சஜஷன் பாக்ஸ்னு வச்சிருப்பாங்க. அதுக்கு பதிலா நம்ம நேராவே கேட்க முடியும், நீங்க எதா இருந்தா சொல்லுங்கன்ட்டு. ஆனா இது ஒரு அதிகார தோரணையோட நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம பர்சனாலிட்டிஸ் பார்த்தோம்ல, அதாவது மக்களுடைய டைப்ஸ் சில பேர் வெளிப்படையா சொல்லிடுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். ஸோ இது நம்ம ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலயுமே தன்னுடைய மனசை ஒரு சூழ்நிலை கிடைச்சது அப்படின்னா கேட்டாங்கன்னா பதில் சொல்றவங்க இருக்காங்க. ஒண்ணுல ஒரு கிளாஸ்லயே பாருங்க,
மிஸ் வந்து கேள்வி கேட்டாங்க, டீச்சர் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அதுல ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 4 ஸ்டூடெண்ட் வாலண்டியரா என்று பதில் சொல்லுவாங்க. ஆமா. அந்த மித்த 40 பேர் சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப அழுத்தி கேட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பேர் எழுந்துப்பாங்க. சில பேர் எவ்வளவு கேட்டாலும் பயத்திலே சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். சோ 2 விதமான மக்கள் வகைகள் வந்து இருக்காங்க. மக்கள்ல வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. சோ இதுல வந்து இந்த மீட்டிங் வைக்கும் போது கூட பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சொன்னாங்க அப்படின்னா ஓகே, அப்படி சொல்லலனாலும் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க அவங்க கிட்ட பணிவாவும் ஃப்ரெண்ட்லியாவும் நீங்க அவங்க கிட்ட பழகுறீங்களோ அப்ப சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. மேபி மந்த்லி மீட்டிங், மாசம்னா ஒரு மீட்டிங் வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா அப்ப வந்து அவங்க பேச வாய்ப்பு இருக்கு. சோ இது ஒண்ணு. அந்த மீட்டிங்ல அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம எடுத்து செஞ்சோம் அப்படின்னா அந்த பின்னாடி பேசுனது குறைய ஆரம்பிக்கும். இது வந்து முதல் காரணத்தினால. எந்த முதல் காரணம்? ஏதாவது ஒரு குறை இருக்கு அப்படின்னா அந்த காரணத்துல. அப்ப 2வது குறை எதுவுமே இல்லை, அப்ப கூட அவங்க வந்து பின்னாடி பேசுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுல இருந்து டிட்டாச் ஆயிடணும், அதாவது விட்டுறணும் அந்த விஷயத்த. ஏன்னா பின்னாடி பேசுறவங்க பேசதான் செய்வாங்க. நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்மள வந்து நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தம் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு நம்மள எப்பவுமே மாத்திட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணணும், அதை நம்ம டோன்ட் கேர், அதாவது கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்க பாட்டு உங்களுடைய சேவை நீங்க செஞ்சுட்டு இருங்க, பின்னாடி அவங்க செய்யறது செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இதை பார்த்து நம்ம டிஸ்டர்ப் ஆகணும்ன்றது அவசியம் கிடையாது. அப்படி டிஸ்டர்ப் ஆகுறோம் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா மத்தவங்களுடைய ஒப்பீனியன்ஸ்க்கு, மத்தவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றதுக்கு நான் முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறேன்னு தான் அர்த்தம். சோ எப்ப நம்ம மத்தவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கவே முடியாது. அது மத்தவங்களுக்காக வாழ்றது அன்புன்ற முறையில, அக்கறைன்ற முறையில வேற. அம்மா வந்து குழந்தைக்காக வாழ்றாங்க, அது வேற விஷயம். ஆனா மத்தவங்களுடைய குறைகள், மத்தவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ், மத்தவங்க என்ன நம்மள சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பத்தி நம்மள நினைக்கிறாங்க, எப்படி நம்மள நடத்துறாங்க, என்னை பத்தி எல்லாருக்கும் நல்ல பேர் இருக்கா அப்படின்னு நினைச்சே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியாவே இருக்காது. வேலை விஷயத்துல கூட நம்ம வேலை வந்து பாருங்க 8 மணி நேரம் தான் போறோம், இல்ல 10 மணி நேரம் போறோம். அந்த 10 மணி நேரத்துல நான் வந்து எனக்கு கொடுத்தப்பட்ட வேலையை நான் உண்மையாகவும் சின்சியராகவும் நான் செஞ்சு அவங்களையும் நான் திருப்தி படுத்திட்டேன் அப்படின்னா அதுக்கு மேலேயும் அவங்க பேசினாங்கன்னா அதை பத்தி நான் கவலைப்படக்கூடாது. நான் ஒரே மாதிரி நான் அப்பயும் அவங்க கிட்ட நான் அன்பா இருந்தேன், அவங்க பின்னாடி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும், அப்ப கூட நான் அவங்க கிட்ட பார்த்து அவங்களுக்கு உண்மையான ஒரு அன்பையும் உண்மையான ஒரு புன்னகையும் அவங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஒரு மாற்றமா அமையும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு. நம்ம உண்மையா நடந்து செஞ்சுட்டே இருந்தோம் நம்ம வேலையை அப்படின்னா சின்சியரா, நம்மள பார்த்து மாறினவங்களா நிறைய பேர் இருக்காங்க. இத்தனை நாள் நான் அவங்கள பார்த்துட்டே இருந்தேன், நான் எவ்வளவு தப்பு செஞ்சும் நீங்க வந்து என்கிட்ட எப்பவுமே தப்பா நடந்ததே இல்லை, என்கிட்ட எப்பவுமே கோவப்பட்டது இல்லை, எப்பவுமே எனக்கு வந்து வெறுத்தது இல்லை அப்படின்னு அதுவே ஒரு மகான் தன்மையா அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம அதை பார்த்து ரியாக்ஷன்ல போயிடக்கூடாது. சோ இது வந்து ஒரு பிராக்டிஸா செய்யலாம். இந்த மாதிரி இந்த கேட்ட சூழ்நிலையில இந்த மாதிரி நம்ம வந்து இந்த 2 காரணத்தின் எதுன்னு செக் பண்ணிட்டு இந்த மாதிரி செய்யலாம். நம்ம பார்த்து பார்த்து செஞ்சோம்னா தான் நம்மளுக்கும் வந்து நிம்மதி இல்லாம போயிடும். கரெக்ட். அப்புறம் நம்ம பாருங்க, நம்ம அப்ப நான் எதுக்கு வேலை செய்யறேன், மத்தவங்க என்ன பாராட்டுறதுக்காக தான் வேலை செய்யறேனா? இல்ல, எனக்கு சம்பளம் வேணும், எனக்கு டேலண்ட் இருக்கு, அதை நான் யூஸ் பண்றேன், அதனால என் வாழ்க்கையை நடத்த முடியும். வேலை இடத்துல ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்த நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகுமார் தாராபுரத்துல இருந்து எழுதியிருக்காங்க. ஓகே, இது நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய நேரம் வந்து வேலையில தான் வந்து வேலை உலகத்துல தான் வந்து ஸ்பெண்ட் பண்றோம், அலுவலகத்துல தான் நம்ம நிறைய வந்துட்டு நேரம் கொடுக்குறோம். அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஐடி ஃபீல்டா இருந்தாலும் சரி, இல்ல மெடிக்கல் ஃபீல்டா இருந்தாலும் சரி, இல்ல கவர்மெண்ட் வேலை பண்றாலும் கவர்மெண்ட் வேலையில டைமிங்ஸ் வேற மாதிரி இருக்கலாம், 9 to 5. ஐடி ஃபீல்ட்ல வீட்டுக்கே வேலை எடுத்துட்டு வந்துருவாங்க. இருந்தாலும் எந்த ஃபீல்டா இருந்தாலும் அந்த சூழ்நிலைன்றது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. சோ முதல் விஷயம் நம்ம என்ன கொண்டு வரலாம் லைஃப்ல அப்படின்னா, நான் வேலைக்கு போகும்போது காலைல போகும்போது எல்லாருக்கும் ஒரு புன்னகை கொடுக்கலாம், இல்ல ஒரு குட் மார்னிங் சொல்லலாம், வணக்கம் சொல்லலாம். அந்த ஒரு ஹேபிட்டை நான் கிரியேட், மத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ. இன்னொன்னு, ஒரு விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னா நான் யாருக்காக செய்யறேன் அப்படின்னு நான் யோசிக்கணும். எனக்காக செய்யறேனா இல்ல மத்தவங்களுக்காக செய்யறேனா? ஆன்மீகத்துல நம்ம பாக்குறோம், நம்ம கர்மத்தின் கணக்குப்படி நான் எது செஞ்சாலும் எனக்கு தான் ரிப்பீட் ஆகுது, ரிட்டர்ன் எனக்கு தானே வருது. சோ நான் சந்தோஷமா இருக்கேன், அதனாலதான் நான் குட் மார்னிங் சொல்றேன். உங்களுக்கு நான் குட் மார்னிங் சொல்றதால நான் சந்தோஷப்படுறேன்றது கிடையாது. நான் சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு காலையில, அதனால நான் வந்து உங்களுக்கு குட் மார்னிங் சொல்றேன். சோ நீங்க சொன்னாலும் ஓகே, சொல்லனாலும் ஓகே. சரியா? நம்ம என்ன பண்றோம், நான் குட் மார்னிங் சொன்னேன், நான் வணக்கம் சொன்னேன் அவங்களுக்கு, ஆனா அவங்க எனக்கு சொல்லல, நாளையில அவங்களுக்கு சொல்ல மாட்டேன். இல்ல நான் போகும்போதே எதுக்கு சொல்லணும், ஏன்னா தன்மான பிரச்சனை நம்மளுக்கு வந்துருது. சோ எப்பவுமே ஆன்மீகத்துல இருந்து நான் எங்கிருந்து சொல்றேனோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்பேஸ்ல இருந்து, எந்த இடத்துல இருந்து, உள்ளுக்குள்ள இருந்து நான் சொல்றேன்றது ரொம்ப முக்கியம். சோ நான் போறேன், வேலைக்கு போறேன் அப்படின்னா நான் வேலைக்கு போறேன், மத்தவங்களுக்காக நான் வேலைக்கு போல, எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் என்ஜாய் பண்றேன். இல்ல இந்த மாதிரி தலைவிதியே வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. எல்லாரும் வேலை பண்ணிதான் ஆகணும், இந்த உலகம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய நியமம் அது, உலக நியதி அது.
அந்த வேலையை நான் என்ஜாய் பண்ணலாமே, ரசிக்கலாம். நான் காலையில போகும்போது ஒரு புத்துணர்ச்சியோட நான் போயிட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் வந்து குட் மார்னிங் சொல்லலாம், வணக்கம் சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். யாருமே என்னை வந்துட்டு கைத்தட்டல, அதான் சொல்லுவாங்க, ஒருத்தங்க வந்து நாடகத்துல நடிக்கிறாங்க அப்படின்னா கை தட்டுறாங்களோ இல்லையோ, அந்த நாடகத்துல ரசிச்சு இன்வால்வ் ஆகி நடிக்கும் போது அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன்னா அந்த கதாபாத்திரத்தை அவங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. கரெக்ட். இந்த லாஜிக் தான் நம்ம வந்து எல்லாத்துலயும் அப்ளை பண்ணணும். நான் வந்து யாருக்காகவும் எந்த சேவையும் நான் செய்யல, எந்த வேலையும் நான் செய்யல, எனக்காக நான் செய்யறேன்றது ஒரு விஷயம். இன்னொன்னு, எனக்குள்ள இருக்க டேலண்ட்டுக்காக நான் செய்யறேன், எனக்குள்ள இருக்க கலையை நான் யூஸ் பண்றேன் என் லைஃப்ல. மூன்றாவது, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் செய்யறேன். ஐந்தாவது, என்கிட்ட நான் சந்தோஷமா இருக்கேன் அதனால நான் எல்லாருக்கும் பார்த்து புன்னகை செய்யறேன். அதுக்குன்னு கஷ்டமா இருக்கேன் அதனால நான் வந்து கோவப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனா என்கிட்ட நல்லா இருக்கும் போது நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாமே. அதான் சொல்லுவாங்க, நீங்க சந்தோஷமா இருக்கும், சந்தோஷம் எப்பவுமே எல்லாருக்கும் பகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. துக்கத்தை வந்து பகிர வேண்டாம், சந்தோஷத்தை பகிர்ந்துக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. துக்கத்தை செலக்ட் பண்ணி தான் ஷேர் பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரியா? சோ இப்ப இந்த இது வந்து ஒரு முதல் சொல்யூஷன், அதாவது முதல் ஒரு பிராக்டிஸ் சஜஷனா நம்ம வந்து செய்யலாம். காலையில நம்ம வேலைக்கு போகும்போது மைண்டை வந்து கிளியரா வச்சுட்டு, இன்னைக்கு நான் வந்துட்டு என்னால முடிஞ்சதை நான் செய்ய போறேன், எல்லாருக்கிட்டையும் நான் வந்து நல்லபடியா நடந்துக்க போறேன் அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து விஷுவலைஸ் பண்ணணும். அது விஷுவலைஸ்னா கற்பனைன்றது இமேஜினேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு எப்படி இருக்கலாம் நம்ம வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு வரைபடம் வந்து மனசுக்குள்ள கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் இன்னைக்கு போகும்போது இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப சகஜமா நடந்துப்பேன், எல்லாருக்கிட்டையும் வந்து எனக்கு மீட்டிங் வந்து ஒரு மீட்டிங் இருக்குன்னு வச்சுப்போமே, காலையில நீங்க போனோடனே மீட்டிங் இருக்கு, இல்ல காலைல போனோடனே இந்த ஃபைல் எல்லாம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இல்ல இந்த ரிப்போர்ட்டை முடிக்கணும்னு சொன்னாங்க, இல்ல ஏதோ ஒரு பெரிய ஆளை போய் மீட் பண்ணணும் அப்படின்றாங்க, இல்ல நீங்க ஃபீல்ட் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்றாங்க. சோ உங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்கு, ஒரு பயமா இருக்குன்னு வச்சுப்போமே, ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. சோ அதை காலையிலேயே எழுந்த உடனே நம்ம மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, தியானம் பண்ணும்போது 5 நிமிஷம் தனக்காக உட்கார்ந்து பண்ணிட்டு, அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த மாதிரி ஒரு வரைபடத்தை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நான் பார்க்க போறேன், அந்த இடத்துல உங்களை நீங்க வந்து ரொம்ப அமைதியான ஆத்மாவா நீங்க வந்துட்டு கற்பனை பண்ணிடணும். அந்த சூழ்நிலையை மனசுக்குள்ள கொண்டு வந்து நான் ரொம்ப நல்லா எல்லாரையும் ஹேண்டில் பண்றேன், எல்லாரையும் ரொம்ப சகஜமா நான் பேசுறேன், எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்றது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை காலையிலேயே அதை கொடுத்துடணும். அப்ப என்ன ஆகும், அதாவது நம்ம போறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, விஐபி எல்லாம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, போறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியா இருக்கும், போய் விஐபிக்கு வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க வரும்போது சந்தோஷமா இருக்கணும், அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுவாங்க. ஆமா. சோ அதே போல நம்மளுக்கு விஐபி தான். நம்ம வந்து நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து நம்ம உருவாக்கிடுறோம், அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கிடுறோம் முன்னாடியே. அப்ப நான் போகும்போது மீட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல, உங்க மைண்ட்ல ஆல்ரெடி அந்த மீட்டிங் நடந்துருச்சு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவரை நான் பார்க்க போல, இல்ல ஒரு உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை வரும், எல்லாம் சண்டை போடுவாங்கன்னு தோணுச்சுன்னா, நீங்க அதை காலையிலேயே உங்க மைண்ட்ல ரொம்ப எல்லாரும் ரொம்ப அமைதியா ஏத்துக்கிறாங்க நான் சொல்றத, எல்லாமே ரொம்ப சகஜமா நடக்குது, நம்ம காலையிலேயே அந்த எனர்ஜி கிரியேட் பண்ணுனா, மத்தியானம் அந்த மீட்டிங் நடக்கும் போது நம்மளுக்கு வந்து நத்திங் நியூ, பெருசா தெரியாது, ஆல்ரெடி என் மைண்ட்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஆல்ரெடி அந்த எனர்ஜி அந்த சூழ்நிலை வந்து பாசிட்டிவா கிரியேட் ஆயிடுது நம்மளுக்கு. இது ஒரு செகண்ட் சொல்யூஷன் நம்ம செய்யலாம். மூன்றாவது விஷயம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்க கூட வேலை செய்யற இருக்காங்கல்ல, முக்கியமான சில பேர், ஒரு 100 பேர் வேலை செய்யலாம், 700 பேர் வேலை செய்யலாம், 1000 பேர் வேலை செய்யலாம். ஃபேக்டரியா இருந்தா நிறைய பேர் வேலை செய்வாங்க, 5000 10,000 கூட இருக்கலாம். ஆனா உங்க முக்கியமா உங்க தொடர்புல வரக்கூடியவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்களுடைய நல்ல குணங்களை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க கிட்ட நான் என்னெல்லாம் கத்துக்கிறேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி உட்காந்து எழுதலாம். இவங்க கிட்ட நான் இல்ல யோசிச்சு பார்க்கலாம், என் கூட உட்காந்து ரொம்ப வந்து அமைதியான கேரக்டர், ரொம்ப சின்சியர்ப்பா, அவங்க ரொம்ப எவ்வளவு மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கு, எவ்வளவு அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. நான் பார்த்த இதுல எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு படிச்சிருக்காங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஹை ப்ரொஃபைல் இருக்காங்களோ, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டவுன் டு எர்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த பிராக்டிசஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? சான்சஸ் உண்டு. இது வந்து மூன்றாவது விஷயம் வந்து, நம்ம மத்தவங்களோட நல்ல குணங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் நம்மளுக்கு விரக்தி ஆயிடுதுல்ல, வாழ்க்கையில வந்துட்டு வேலைக்கு போய் என்னையா வேலை பண்றோம், கூட இருக்கவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட்டை நம்ம மனசுக்குள்ளே கிரியேட் பண்ணணும். நல்ல ஒரு சூழ்நிலையை மனசுக்குள்ள கிரியேட் பண்ணும் போது, வெளியில அந்த சூழ்நிலையை வந்து என்னால நெகட்டிவா ஆனா கூட அதை நான் வந்து என்ன பண்ண முடியும், கொஞ்சம் புத்துணர்ச்சியா அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மூன்றாவது விஷயம், கூட வேலை செய்யறவங்களுடைய கொலீக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கூட வேலை செய்யற தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்களுடைய நல்ல குணங்களை நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நாலாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஸ்லோகனே இருக்கு, ஒர்க் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். அது டாஸ்க் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன்.
ஓகேவா? அதாவது சில நேரங்கள்ல வேலை இம்பார்ட்டன்ட், சில நேரங்கள்ல உறவுகள் இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம வந்து இது ரெண்டு பேலன்ஸும் இருக்கணும். ஓகேவா? மெயின் ஸ்லோகன் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எல்லாருமே வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். இதை முடிக்கணும்னு பார்ப்போமே தவிர, அந்த முடிக்கும் போது 4 பேரை நான் ஹர்ட் பண்றேன் அப்படின்னா அந்த வேலைக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? இல்ல. ஆனா வேலை ஒர்க் பிளேஸ்ன்னு இருக்கும் போது வேலை செய்யற இடத்துல வேலை தான் இம்பார்ட்டன்ட். ஆனா அட் த சேம் டைம் நம்ம உறவுகளையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். நான் வேலை தான் செய்வேன், நான் போயிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துப்பேன், இல்லை என்னுடைய தொழில் இடத்துக்கு நான் போயிட்டு யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல யாருக்கும் நான் உதவல, என்கிட்ட அந்த பணிவு, என்கிட்ட அந்த கனிவு, அந்த கருணை, அந்த மத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஆட்டிடியூட் இல்ல, ரொம்ப செல்ஃபிஷா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த வேலை இடம் எனக்கு வந்து சந்தோஷமா இருக்காது. மத்தவங்களுக்காக நான் கொஞ்சம் செய்யணும். இப்போ ஒருத்தவங்க வந்து நான் என் வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டேன், ஒருத்தர் பாவம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு, இப்ப போய் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல, சொல்லுப்பா நான் என்ன ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி என்ன ஆகும், நம்ம உறவு டெவலப் ஆகும். அவங்க கூட ஹெல்ப் பண்ண அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்காக ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆகும், நாளைக்கு நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு யோசிப்பாரு. இந்த மாதிரி உறவையும் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஒர்க் பிளேஸ். உறவுகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து மத்தவங்களை இன்னொரு ரொம்ப பிரச்சனை என்ன வரும்னா, ஒர்க் பிளேஸ்ல மட்டம் தட்டுறது. ஆமா, அதாவது புட்டிங் சம்மன் டவுன். அத மட்டம் தட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து மத்தவங்க என்ன நினைக்கும், நீ வந்து ஒண்ணுமே கிடையாது, யூ ஆர் நத்திங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இருப்பாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு தெரியும், சரி நம்ம இவ்வளவு வேலை செய்யறீங்க இப்படி மட்டம் தட்டுறாங்க, நமக்கு தெரியுமே நம்ம நல்லா தானே பண்றோம், எல்லாரும் நல்லா பண்றோம்னு சொல்றாங்களே, ஏன் இவங்க மட்டும் மட்டம் தட்டுறாங்க, ஹர்ட் ஆகும். ஆமா, ஏன்னா அது வந்து அப்போ வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், இன்செக்யூரிட்டி நிறைய வரும். அதாவது பயம் உள்ளுக்குள்ள, எங்க என்னுடைய பொசிஷனை இவங்க எடுத்துருவாங்களோ, இல்ல என்னை விட இவங்க புத்திசாலியா ஆயிடுவாங்களோ, இல்ல என்னை விட இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். சோ அது வந்து கொலீக்ஸ்குள்ளேயும், அதாவது வேலை செய்யற சமநிலை தொழிலாளர்கள் அவங்களுக்கும் வரலாம், இல்ல தன்னுடைய பாஸா இருந்தவங்களுக்கு. ஏன்னா இப்போ ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுபவசாலியா இருக்காங்க, மேனேஜர் இருக்காருன்னா அவர் நினைப்பார்ல, எங்க இவர் வந்து கொஞ்சம் முன்னேறிட்டானா என்னோட பொசிஷன் எடுத்துடலாம். அந்த பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கு தொழில் செய்யற இடத்துல. சோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மட்டம் தட்டக்கூடாது, யாரையும் நான் கீழே இருக்கக்கூடாது. ஆன்மீகத்துல ஃபர்ஸ்ட் ரூலே நீங்களும் முக்கியம், நானும் முக்கியம். நம்ம என்ன பண்றோம், நம்ம அந்த உடலுடைய கான்சியஸ்னஸ்ல வந்து, அதாவது உடல் உணர்வுனா என்ன மீன் பண்ணா, நான் பாஸ், நீ என்னுடைய சபார்டினேட், நான் முதலாளி, நீ என்னுடைய தொழிலாளி, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். ஓகேவா? அது வந்து வேலைன்ற என்வாயர்மெண்ட்ல நிறையவே இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் தொழிலாளி வந்து தொழிலாளி மாதிரிதான் நடந்துக்கணும், எதுவும் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா பாஸுக்கு வந்து என்ன ஆயிடும், உடனே ஒரு பயம் வந்துடும், உடனே ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும். அப்ப என்ன பண்ணுவாரு, உடனே அவர் மட்டம் தட்ட ஆரம்பிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா வந்து, இன்னொரு விஷயம் வேலையில என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு வந்து சொம்படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ரொம்ப வந்து அவங்கள ஜால்ரா தட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பட்டர் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் நடக்குது, இது நம்ம பாக்குறோம். சோ இப்ப நீங்க ஒரு மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராவது அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? நம்ம ஆக்சுவலி சொல்ல போனா யாரு நம்மள ஃபிளாட்டர் பண்றாங்களோ அவங்க மேல நமக்கு ஜாஸ்தி, ஏன்னா எல்லாருமே புகழ் கடுமையா இருக்காங்க இல்லையா, அவங்க மேல கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தியா வருது. ஆனா நீங்க ஆன்மீகத்துல ஒரு சரியான ஆத்மாவா இருந்தீங்க அப்படின்னா அதுல நீங்க டிஸ்டர்ப் ஆக கூடாது. இதுலதான் வந்து நம்ம கர்மத்தின் கணக்கு வருது, இதுலதான் கர்மத்தின் விதி வருது. உங்களை யாராவது வந்துட்டு இந்த மாதிரி ஜால்ரா அடிச்சாலும் நீங்க சரியான வழியில நடக்கிறீங்களா? ஜால் அடிக்கிறது எப்படி தெரியுமா, பிரைபரி பண்ற மாதிரிதான். அவங்க பிரைபரி பணத்துல குடுக்கல, வார்த்தைகள்ல குடுக்குறாங்க. ஆனா அதுல கொஞ்சம் உண்மை இருக்கலாம் இல்லையா? ஃபுல்லா நீங்க வந்து உங்களுக்கு நல்ல கேரக்டர்ஸ் இருக்குன்னு வைங்களேன், நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க சிஸ்டர், ரொம்ப எல்லாருக்கும் நீங்க குடுக்கற பாலனை வந்து எல்லாரும் பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது அதோட கலந்து கொஞ்சம் நம்ம ஃபிளாட்டர் பண்றது வந்து நம்ப கூடியது தானே? இல்ல, சாரி, அத நான் இல்லன்னு தான் சொல்வேன். ஏன்னா உண்மையா ஓகே, நீங்க அமைதியா இருக்கீங்க சொல்லிட்டு விட்டுறது வேற, நீங்க அமைதியா இருக்கீங்க இதனால இப்படி நடக்குது அப்படின்ட்டு ஒரு ஓவர் எக்ஸாகரேஷன் பண்றோம்ல, நம்ம எக்ஸாகரேட்டிங் சம்திங். அப்படின்னா அது இருக்கிற ஒரு விஷயத்த, இந்த கப்பு இங்க இருக்கு, இது அப்படியே பெருசா ஊதி காமிச்சா எப்படி இருக்குது, ஏதோ இதுதான் உலகத்திலேயே இருக்க அழகான கப்பு, அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏதோ எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தேவை இருக்கு, நான் என்ன வேணும், ஏன் அப்படி சொல்றேன், அதனால என் பாஸ் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம், இல்ல அவருக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா சலுகைகள் கொடுக்கலாம், இல்ல எனக்கு நான் வேலை செய்யாம வந்து ஒப்பேத்திடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு உள்ள எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது ஒரு தவறான எதிர்பார்ப்பு. அந்த தவறான எதிர்பார்ப்போட நான் ஒருத்தங்க என்கிட்ட வராங்க, அந்த எதிர்பார்ப்பை நான் வாங்கிக்கிட்டு அதை நான் அப்படியே மயங்கிடுறேன் அப்படின்னா எனக்கு கர்ம கணக்கு அதிகமாகும். எனக்கு வந்து பாவ கணக்கை தான் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் வேலை இருக்கு, அந்த வேலைக்கு ஏற்ற சம்பளம் இருக்கு, வேலை செஞ்சா இவ்வளவு சம்பளம். எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம ஏமாத்திடலாம், ஏமாத்திட்டா நம்ம உலகத்தை ஏமாத்த முடியும், பாஸை ஏமாத்த முடியும், பிசினஸ் ஏமாத்த முடியும்.
ஆனா கர்மத்தின் விதியை ஏமாற்ற முடியாது. ஓகே. சோ நீங்க யாராவது பாக்குறீங்க வேலை செய்யாம ஒருத்தவங்க ஒப்பேத்துறாங்க, நம்ம மட்டும் சின்சியரா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் பாருங்க சீக்கிரம் போயிடுறாங்க அப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க உங்க பாவத்தின் கணக்கை அதிகப்படுத்துறாங்க. நான் என்னோட புண்ணியத்தின் கணக்கை அதிகப்படுத்துறேன். எனக்கு எந்த அக்கௌண்ட்டும் கிரியேட் ஆகல, நான் என் வேலையை செய்யறேன், அதனால எனக்கு சம்பளம் வாங்குறேன். எனக்கு எந்த ஒரு பர்டனும் கிடையாதே, நான் எந்த ஒரு சுமை கிடையாது. ஏன்னா எனக்கு கொடுத்த வேலைக்கு நான் சம்பளம் வாங்குறேன்ப்பா. அவங்க வேலை செய்யாம சம்பளம் வாங்குறேன், அப்ப அது கணக்கு தானே, பேலன்ஸ் ஆகல. எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு ரிவார்ட். ஓகே, சோ எஃபர்ட்டே கொடுக்காம ரிவார்ட் மட்டும் வாங்கிட்டேன்னா அப்போ there's an account there, right? அப்ப அக்கவுண்ட் இருக்காங்க. கரெக்ட். சோ அது நம்ம வந்து ஒண்ணு அவங்க பூர்வ ஜென்மத்துல பண்ணதுக்கு அனுபவிப்பாங்களா இருக்கும், இல்லன்னா ஃபியூச்சருக்கு அக்கவுண்ட் கிரியேட் பண்றாங்களா இருக்கும் இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி. ஆமா கண்டிப்பா இருக்கு. இருந்தாலும் நம்ம இப்ப என்ன செய்யறோமோ அதுக்கும் ஒரு அக்கவுண்ட் இருக்குல்ல. ஓகே, இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எந்த விதத்துல சந்தோஷமா இருக்கீங்க? தானா வந்த சந்தோஷம், பூர்வ ஜென்ம சந்தோஷம்னா தானாக வந்த சந்தோஷம், நீங்களே உருவாக்கிய சந்தோஷம். எதன் அடிப்படையில் உருவாக்கினீர்கள்? ஏமாற்று, ஜால்ரா அடிக்கிறது, ஓபி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் செஞ்சுதானே அந்த கணக்கு அந்த சந்தோஷத்தை உருவாக்குனீங்க. அப்ப அதுக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்குல்ல, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அக்கவுண்ட் இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம வந்து அதாவது மற்றவர்களை பார்ப்பதை விட தன்னை பாருங்கள், தன் வாழ்க்கையை பாருங்கள், தன் குணத்தை பாருங்கள், தன் நன்மைகளை பாருங்கள், தன்னுடைய பாக்கியத்தை பாருங்கன்னு தான் ஆன்மீகம் சொல்லுது. இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. கர்ம கணக்கு புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து அனாவசியமா மற்றவங்களுடைய பயணத்துல நுழையணும்னு அவசியம் இல்லை. புலம்பி என்ன செய்ய போறோம்? இதுல ஒரு நடக்கும் ஒர்க்ல வந்து ஒர்க் சாட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இல்ல சாப்பிடும் போது, இல்ல வந்துட்டு தண்ணி குடிக்கும் போது, டீ சாப்பிடும் போதெல்லாம் வந்து பின்னாடி ஒரு காசிப் சர்க்கிள் ஓடிட்டு இருக்கும். அதாவது எல்லாரும் பாத்தியா இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இவங்க அப்படி பண்றாங்க, அவர் பாஸுக்கு இவங்களை பிடிச்சிருக்கு, இவங்க பாஸ்க்கு இவங்க தான் ஃபேவரட், பெட்டுன்னு சொல்லுவாங்க, இவங்க தான் பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டா தெரியுது, இல்ல அவங்க வந்துட்டு ஏதோ அதோட கான்சியஸே இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க. ஏதோ எனக்கு வேலை நடக்குதுப்பா, என்னோட பாஸுக்கு நான் பெட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. ஆனா அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கர்மத்தின் கணக்கை அவங்க யாரும் நோட் பண்றது இல்ல, தெரியறது இல்ல அவங்களுக்கு. அதனால விளையாட்டா செய்யறாங்க. விளையாட்டே வினையாகும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேம் படி இருக்கவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, நம்ம வேலையில செய்யக்கூடிய விஷயங்கள் அதோடைய தாக்கம் நம்ம இந்த மாதிரி கர்ம கணக்கை கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது நம்மளுடைய குடும்பத்துக்கும் அது அஃபெக்ட் ஆகும். ஓகே, சொல்லுவாங்க வெளியில புலி உள்ள எலி அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து கனெக்டட். நான் அதே ஆத்மா தானே, அதே ஆத்மா தான் வீட்டுல அப்பாவா இருக்கேன், இங்க வேலைக்கு தொழிலாளியா இருக்கேன். நம்ம உண்மையா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை, குடும்பம், உறவுகள் மற்றும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சுகங்கள் பிளஸ் வேலை எல்லா இடத்துலயுமே எனக்கு நல்லா கிடைக்கும் எல்லாமே. நான் இங்க ஏமாத்தினா இங்க அடிபடுவேன். அதான் சொல்லுவாங்க, வேலையில ஒருத்தங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பையனுக்கு அங்க வந்துட்டு அட்மிஷன் கிடைக்காம நோய் இருக்குமா இருக்கும், அவங்க அந்த குழந்தைக்கு நோய் வரும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கலாம். சோ இதெல்லாம் வந்து கணக்கு இருக்கு. கரெக்ட். நம்ம உண்மையா இருந்தோம்னா தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்க சொல்றதுலயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நானே பாத்திருக்கேன் சிஸ்டர். இப்போ வந்து நிறைய என் கூட இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் 2000 ரூபாய் சம்பளத்துல நான் இருந்தேன். அப்ப வந்து நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், எனக்கு யாருமே வந்து சப்போர்ட்டிவா இல்லை. ஆனா நான் உண்மையா இருந்தேன், அதுவும் இல்லாம இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கையோட இருந்தேன். இப்ப பார்த்தேன்னா நான் வந்து 2000 ரூபாய் இருந்தது, ஒரு 10 வருஷத்துல என்ன பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், கார் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆன்மீகத்துல என்ன சொல்றீங்க? உங்க வேலையில உண்மையா இருங்க, அதுவே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும்னு அழகா சொல்லி தந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நமது மதுபன் காட்லிவுட் ஸ்டுடியோ தமிழ் துறையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட தமிழ் பிகே ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி.